வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கம் விடுதலை புலிகளின் கொள்கைகளை பின்பற்றுகிறது. திடீரென கொந்தளித்த நாமல். இனி வெளிநாடுகளில் எந்த மேடையிலும் பேச முடியாது. கோபத்தில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள். ஜனாதிபதி அனுரவை பேரன்பு கொண்டு நேசிக்கும் இலங்கை மக்கள். தற்போதைய ஆய்வொன்றில் வெளியான அதிர்ச்சி தகவல். சிறையில் இருந்தபடியே ஜனாதிபதியாக மாறப்போகிறார் நாமல். அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தும் முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. வெளியான முழு தகவல். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பரிதாபமாக உயிரிழந்த இளம் வைத்தியர். சோகத்தில் உறைந்த மட்டக்களப்பு மக்கள். சட்டத்தரணியின் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு வரலாற்று பிழை செய்த பாதாள குழு. அடுத்தடுத்து தட்டி தூக்கப்படும் நபர்கள். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். அண்மையில் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இனி அமைக்க வேண்டாம் என வந்த அழைப்பு. கிளம்பியது புது பிரச்சனை. நடப்பது என்ன? பதிவு செய்யாத சிம் அட்டைகளை தயவு செய்து பதிவு செய்யுங்கள், இல்லையெனில் சிம் அட்டைகள் முடங்கும். முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்ட அரசாங்கம். கொழும்பில் நடைபெறவுள்ள மாபெரும் உச்சி மாநாடு. அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகளுடன் கூடும் அரசாங்கம். கலந்துரையாடப்படவுள்ள முக்கிய விடயங்கள். இலங்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சியின் முக்கிய இலக்கு. திடீரென அத்தியாவசிய மருந்துகளுக்கு வந்த தட்டுப்பாடு. விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் யூனியனில் உரை நிகழ்த்தவிருந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நாமல் ராஜபக்ச விளக்கம் வழங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விளக்கத்தை வழங்கினார். தற்போதைய இலங்கை அரசாங்கத்தின் போக்குக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சித்தாந்தத்திற்கும் இடையில் ஒற்றுமைகள் இருப்பதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பு ராணுவ ரீதியில் தோற்கடிக்கப்பட்டாலும் இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் உள்ள புலம்பெயர் வலையமைப்புகள் இன்னும் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து சித்தாந்த ரீதியாக இயங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த போது தெற்கில் உள்ள பௌத்தர்களால் அனுராதபுரத்தை தாண்டி சென்று சில் அனுஷ்டிக்க முடியவில்லை என கூறியதாகவும் நாமல் சுட்டிக்காட்டினார். இத்தகைய கருத்துக்கள் அரசாங்கத்தின் சித்தாந்த திசை குறித்து கவலையை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டின் ஜனாதிபதியே இவ்வாறான கருத்துக்களை வெளியிடும் நிலையில் இலங்கையின் தேசிய சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தாம் பிரித்தானியா செல்லும் போது அங்குள்ள புலம்பெயர் அமைப்புகள் தமது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஆச்சரியமல்ல என்றும் அவர் கூறினார். இதனிடையே பிப்ரவரி மாத இறுதியில் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த நாமல் ராஜபக்ச ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் ஆகிய இரு நிறுவனங்களிலும் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிட்டிஷ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் மற்றும் பிரிட்டிஷ் தமிழ் யூத் ஆர்கனைசேஷன் ஆகிய அமைப்புகள் கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளன. தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக கேம்பிரிட்ஜ் யூனியன் நிர்வாகம் நாமல் ராஜபக்ச உரையாற்றவிருந்த நிகழ்வை ரத்து செய்ய தீர்மானித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீது 70% மக்கள் விருப்பம் கொண்டுள்ளதாக சமூக விஞ்ஞானிகளின் சங்கம் நடத்திய புதிய ஆய்வொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. கொழும்பு போரலை என்னும் பெரிய மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களுக்கு பின்னரும் அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி மீதான மக்கள் ஆதரவு குறையவில்லை என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆய்வின் முடிவுகளின்படி ஜனாதிபதிக்கு ஒட்டுமொத்தமாக 70.7% மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது. அதே நேரம் அரசாங்கத்தின் ஏனைய அரசியல்வாதிகளுக்கு 45.75% ஆதரவும் எதிர்க்கட்சிக்கு 23.6% ஆதரவும் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண ரீதியாக பார்க்கும்போது ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு வட மாகாணத்தில் 86%, கிழக்கு மாகாணத்தில் 89%, வடமேல் மாகாணத்தில் 97% மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது.
முன்னைய காலங்களில் ஒரு நாட்டின் தலைவருக்கு சிங்கள மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு இருந்தால் ஏனைய இன மக்கள் மத்தியில் குறைந்த ஆதரவே காணப்படும். ஆனால் தற்போதைய ஜனாதிபதிக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மக்கள் ஆதரவு காணப்படுவது நாட்டின் எதிர்கால அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுவதாக நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எந்த வகையிலும் சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ கொட்டியாராய்ச்சி குற்றம் சாட்டியுள்ளார். அத்தகைய சூழலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் நாமல் ராஜபக்ச ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் உறுப்பினரின் கருத்தில் நாமல் ராஜபக்ச சிறையில் இருந்தபடியே ஜனாதிபதி தேர்தல் நடக்குமானால் அவர் சிறையில் இருந்தே நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெறும் நிகழ்வாகும் என்றும் திஸ்ஸ கொட்டியாராய்ச்சி கூறியுள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பின்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் புத்தளம் மாவட்டம் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகலாம் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. அதேவேளை மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை, களுத்துறை மாவட்டங்கள் ஆகியவற்றில் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இதன் காரணமாக இடி மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்காக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் விடுதியில் மருத்துவராக பணியாற்றி வந்த 31 வயதான மருத்துவர் செல்வராஜா பிரணவசோதி MBBS திடீரென உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் மட்டக்களப்பு மக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுகவீனம் காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வைத்தியசாலையில் திறமையான மருத்துவராக சேவையாற்றி வந்த மருத்துவர் செல்வராஜா பிரணவசோதி அம்பாறை காரத்தீவை பிறப்பிடமாக கொண்டவராகவும் அவர் மட்டக்களப்பு அரசடி பகுதியில் வசித்து வந்ததுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மருத்துவ கல்வியை நிறைவு செய்த பின்னர் நாவலப்பட்டிய வைத்தியசாலையில் கடமையாற்றி அதன் பின்னர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பணியில் இணைந்த திறமையான இளம் மருத்துவராக அவர் அறியப்பட்டிருந்தார். இந்நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இளம் மருத்துவரின் இந்த திடீர் மரணம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பலரும் தங்களது இரங்கல்களையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்து வருகின்றனர். தலங்கம அக்குரைகுட பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் நடந்த பல கொலைகளிலும் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தா நடத்திய அனைத்து கொலைகளிலும் முக்கிய துப்பாக்கிதாரியாக ரூபஸ் சுரேஷ் செயல்பட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது. போலீஸ் விசாரணைகளில் அக்குரைகுட இரட்டை கொலைக்கு T56 துப்பாக்கி மற்றும் ஒரு ரிவால்வர் பயன்படுத்தப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் 18 கப்புகேன உணக்குருவ பகுதியில் உள்ள ஒரு கடையில் தம்பதியினரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திலும் இதே துப்பாக்கிதாரி ஈடுபட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் அத்தனகள்ள மேவள பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் கரந்தனிய சுத்தாவின் நெருங்கிய உதவியாளர் என்றும் தெரியவந்துள்ளது. விசாரணைகளில் மேலும் தெரியவந்ததாவது கொலை நடைபெறுவதற்கு முன்னைய நாள் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கரந்தனிய சுத்தா, மல்வானி டுட்டு, மோதரா நிபுணா மற்றும் கோண்டா ரஞ்சி ஆகியோர் வாட்ஸ்அப் மூலம் குழு அழைப்பு ஒன்றை சந்தேக நபருக்கு விடுத்துள்ளனர். கொலை நடந்த தினம் மாலை கரந்தனிய சுத்தா மற்றும் மல்வானி டுட்டு ஆகியோர் 2 தடவைகள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல் விசாரித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் கொட்டிகாவத்தி பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கியின் முன்புற வாகன நிறுத்துமிடத்தில் சிவப்பு நிற முச்சக்கர வண்டியில் வந்து துப்பாக்கி ஒப்படைக்கப்பட்ட காட்சி CCTV கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
இதன் அடிப்படையில் சிவப்பு நிற முச்சக்கர வண்டி மற்றும் அதில் பயணித்தவர்களை கைது செய்ய போலீசார் சிறப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் அக்குறைகொட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் தேடப்படும் பிரதான சந்தேக நபரை கைது செய்ய ஸ்ரீலங்கா போலீஸ் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. சந்தேக நபரின் தற்போதைய தோற்றத்தை காட்டும் வகையில் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பல புகைப்படங்களும் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் மற்றும் விளையாட்டு வளாகத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் இந்த மைதானத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கட்டாய சுற்றுச்சூழல் அனுமதிகள் இன்றி இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1980 ஆண்டின் 47 இலக்க தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் பெற வேண்டிய அனுமதிகள் எதுவும் இன்றியே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பின் வழிகாட்டலின் கீழ் இத்திட்டத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த பகுதியில் கனரக இயந்திரங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் இதற்கான ஆரம்ப சுற்றுச்சூழல் ஆய்வு அல்லது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படவோ அல்லது அங்கீகரிக்கப்படவோ இல்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட இவ்வாறான அபிவிருத்தி நடவடிக்கைகளை முறையான சுற்றுச்சூழல் அனுமதிகள் இன்றி ஆரம்பிப்பது சட்டத்தை மீறும் செயலாகும் என்றும் வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த விதிமீறல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தல் அமைப்புகளுக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் திட்டத்தை நிறுத்துவதற்கான உறுதியான நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் சிம் அட்டைகள் முடக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் முறையான அடையாள விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாத சுமார் 9 லட்சம் சிம் அட்டைகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் தற்போதுள்ள அமைப்பின் கீழ் 8,97,802 சிம் அட்டைகளும் இன்னும் முறையான அடையாள உறுதிப்படுத்தல் மேற்கொள்ளப்படவில்லை என கூறினார். 2019 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிம் பதிவு கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதையும் சிம் பதிவு தொடர்பான தேவைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதையும் இந்த புதிய விதிமுறைகள் இலக்காக கொண்டுள்ளன என்றும் அவர் விளக்கினார். தற்போது 2,45,811 வணிக ரீதியிலான சிம் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதிவு செய்யப்படாத சில சிம் அட்டைகள் பாரிய அளவிலான கொள்ளை சம்பவங்கள் உள்ளிட்ட கடுமையான குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுக்க சரியான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சந்தாதாரர் தரவுகள் அவசியம் மற்றும் தகவல்கள் இல்லாத நிலை குற்றச்செயல்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே முறையான பதிவு விபரங்கள் இல்லாத சிம் அட்டைகளை பயன்படுத்தி வருபவர்கள் உடனடியாக தேவையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அந்த சிம் அட்டைகள் செயலிழக்க செய்யப்படும் என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 25ஆம் தேதி இலங்கையில் உள்ள அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன் ஸ்ரீலங்கா முழுநாள் உச்சி மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இலங்கையின் மறுகட்டமைப்பை விரிவுபடுத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட C-லெவல் நிர்வாகிகள், இலங்கை மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த மூத்த அரசு அதிகாரிகள், மேம்பாட்டு பங்காளிகள், உலகளாவிய சிந்தனை தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக அரசாங்கம், வணிகத்துறை மற்றும் சர்வதேச சமூகம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அத்தகைய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை உருவாக்கும் நோக்கிலேயே இந்த உச்சி மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க வர்த்தக சபையின் CEO மன்றத்தின் இடம்பெறும் பேச்சாளர்களின் பட்டியல் ராஜதந்திர மற்றும் பொருளாதார ரீதியில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பாளர் ட்ரெயின் ஹோவில்
ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் ஆம்சாம் தலைவர் ஏப்ரல் பால்மர்லி, அமெரிக்க வணிக சேவையின் முதன்மை வணிக அதிகாரி கேரி அருண் மற்றும் இலங்கையில் இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் வேர்ல்ட் பேங்க் ஆகியவற்றின் மூத்த நாட்டு அதிகாரியான விக்டர் அந்தோணி பிள்ளை ஆகியோர் முக்கிய உரைகளை நிகழ்த்த உள்ளனர். மேலும் நிதி அமைச்சின் செயலாளர் அர்ச்சன சூரிய பெரும, கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு துணை அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க உள்ளிட்ட மூத்த அரசாங்க பிரமுகர்களின் உரைகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற உள்ளன. அரசு மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகளுக்கான தட்டுப்பாடு தொடர்வதாக மருத்துவ சங்கங்கள் தெரிவிக்கின்றன. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள் மற்றும் நீண்டகால நோய்களுக்கான மருந்துகள் போதிய அளவு இல்லாமலோ அல்லது மிக குறைந்த அளவிலோ இருப்பதாக ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் சில மருத்துவமனைகள் அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சைகளை வழங்குவதில் கூட சிரமப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் வைத்திய சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ, அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் கிடைப்பது நிச்சயமற்றதாக உள்ளது. தட்டுப்பாடுகள் திடீரென ஏற்பட்டு பல நாட்கள் நீடிப்பதால் நோயாளர்கள் அதன் பாதிப்புகளை நேரடியாக எதிர்கொள்கின்றனர் என்று கூறினார். கண் அறுவை சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் பயன்படுத்தப்படும் மருந்துகள் கடுமையான தர கட்டுப்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட சில மருந்துகளில் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமான சுயாதீன துகள்கள் காணப்படுவதால் அவை அறுவை சிகிச்சைக்கு பொருத்தமற்றவை எனவும் அவர் எச்சரித்தார். மேலும் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை எடுக்கும் தன்னிச்சையான முடிவுகள் அரசு மருத்துவமனை அமைப்பில் கண் மருந்துகளின் தரத்தை பாதிக்கலாம் எனவும் அவர் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அதேவேளை சில மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக சுகாதார அமைச்சு உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.